ஸோ அதனால் நம்ம வீட்லேயே பாயாசம் பண்ணி பாபாவுக்கு கோவிலுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுனால இப்போ நான் வீட்லேயே பைத்தம்பருப்பு பாயாசம் பண்ணுறேன். ஸோ அது எப்படிங்கிறத நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு 3 கிலோ பைத்தம்பருப்பு, சரிங்களா, நல்லா கழுவிடணும். நல்லா கழுவிட்டு ஒரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஊற வைக்கணும், சரிங்களா. நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம். நல்லா கொதிக்க வச்ச பிறகு இந்த பைத்தம்பருப்பை போடணும். எண்ணெய் ஆயில் இருந்தால் கொஞ்சம் விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இது எங்களுக்கு பாத்திரம் பத்தலை, ஒரு 5 கிலோ மாதிரி இருக்குது இது பைத்தம்பருப்பு. ஸோ அதனால் 3 இதுவாக வச்சுருக்கோம் நாங்கள். ஓகே, வைக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பதத்தில் நம்ம இறக்கி வைக்கணும். நல்லா அடி கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும், வேஸ்ட் ஆகிடும், சரிங்களா. வெல்லம், சரிங்களா, கொஞ்சம் தண்ணி பாகு வெல்லமாக வாங்கிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வெல்லம் பாருங்கள், கம்பி பாகு மாதிரி வரணும். அப்படி சொட்டு சொட்டாக கம்பி பாகு பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இதை வடிகட்டிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். தெளிவாக கொட்டிட்டு அடியில் கூட மண் கல் இருந்ததுன்னா தூர கொட்டிடலாம். வெல்லம் இது இப்படி கொட்டணும் பாருங்கள். அந்த பைத்தம்பருப்பில் ஆறின பிறகு பண்ணினா என்னென்ன ஆகிடும், கெட்டி கெட்டியாக ஆகிடும். அதனால் சூடாக இருக்கும்போது எல்லாம் ஈவனாக வராது. ஓகே, பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெல்லத்தை கொட்டிடணும். வடிகட்டிட்டு கொட்டலாம். இந்த மாதிரி இப்படி கிளறி விடணும். வெல்லம் போட்ட பிறகு இந்த மாதிரி கிளறி விடணும், சரிங்களா. இது கிளறுனா பார்த்தீங்களா, நல்லா கிளறி விடணும். விட்டு நெய்யை விடக்கூடாது, எண்ணெயை விட்டால் வரணும். ஓகே, அது நெய் கடைசியில் நெய் விட்டால் தீஞ்சிடும். ஓகே, பொன் வறுவலாக வரணும் இல்லையா. தேங்காய் வறுவல் நெய் ஸ்மெல்லே மாறிடும். பதம் வந்தவொன்னு சொல்லுங்கள். எண்ணெய் நல்லா வரும். ஓகே, இந்த டப்பா இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக போட்டாச்சு. ஏலக்காய், தேங்காய் இங்கே வதங்கிட்டு இருக்கு. பொன்முருவில் வந்த பிறகு அதில் போட்டோம். முந்திரி போடணும். அதுக்கப்புறம் இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் நெய்யில் வறுத்து போடணும். நெய் தான் வறுத்துட்டுக்காங்க. நெய் இல்லை யாருன்னா கொஞ்சம் கடைசியாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூப்பரே காமிக்கிறேன். முதல்ல நெய் ஊற்றினா நெய் தீஞ்சிடும். பிறகு முந்திரி திராட்சை போட்டு ஒரு பட்டிட்டு கொட்டிடணும். இதெல்லாம் தீஞ்சிடும். முந்திரி முன்னாடியே போட்டால் தீஞ்சிடும். தேங்காய் வறுவத்தூள் லேட்டாகும். தேங்காய் வறுக பாருங்க, கொட்டின பிறகு காமிக்கிறேன். முந்திரி திராட்சை தேங்காய் பாருங்கள். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் பொறுத்து இது எப்படி ஆகுதுன்னு காமிக்கிறேன். என்ன கொஞ்சம் நிமிஷம் கலக்கி விடுது, எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீ போட்டியே அதே கலக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கலக்கி விடு. நீ பாருங்கள், ஸ்ரீராமநவமிக்கு பாபாவுக்கு ராமருக்கு பாயாசம் ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அப்படி கரண்டியில் எடுத்து காமி. வெரி குட், வெரி குட். இது அப்புறம் போக போக திக்காயிடும்ல. அதுதான், இது போக போக இதுக்கும் திக்காயிடும். ரொம்ப திக்காகவும் இருக்காது. இலையில போடுறதா திக்னஸ் பண்ணாது, கப்பில் கொடுக்குறதுனால. ஓகே, அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் போட்டோம்னா இன்னும் நல்லா திக்காயிடும். தேங்க்யூ. 2 ஹவர் பார்த்தா கொஞ்சம் திக்னஸ் வரும்.
ஓகே, இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு பாபாவுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். இது பண்ணுறதுக்கு அனுக்கிரகம் கொடுத்தார்ல, இது பண்ணுறதுக்கு பாபாவுக்கு இந்த பாயாசம் பண்ணுறதுக்கும் நமக்கு பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வேணால் நான் காமிக்கிறேன். தேங்க்யூ ரச்சனா. கெட்டியான பிறகு பாலை ஊற்றி கிளறிக்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி. சாயந்தரம் பாபா கோவிலில் பாயாசம் கொடுக்க போகிறோம் நாங்கள். முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறோங்கண்ணா. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.